Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில வந்து 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஃபைனா சாப் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் போட்டுருக்கேன். அது கூடயே உப்பு போட்டு சாட்டே பண்ணீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சதே போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலா வந்து தொக்கு மாதிரி ஆகட்டும். இப்போ வந்து ட்ரை மசாலாஸ் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீராத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து 2 பத்த தேங்காய் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் தான் வந்து இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரட்டும். நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிட்ருக்கு. ஃபுல்லாக இது வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாகவும் நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிளில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் தண்ணி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து மண்சட்டியில் பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மண்சட்டியில் செய்யும்போது நீங்கள் ட்ரையாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து உடைஞ்சிரும். அதனால தான். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சப்போஸ் நீங்கள் ரொட்டி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி போடாதீங்க. அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நான் வந்து சாப்பாடு கூட சாப்பிட்றேன். ஸோ குழம்பு மாதிரி பண்ணுறேன். அதனால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப டக்குன்ட்டு வந்து இது குக் ஆகிடும். இது டைமெல்லாம் எடுத்துக்காது. ஸோ பாருங்கள் ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொட்டி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியே போடாதீங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும் உங்களுக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.